சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மோதல் வழக்கில் 38 பேருக்கான தண்டனை விபரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்ப்போம். மாணவர்கள் அவர்களாகவே எப்போதும் மோதிக்கொள்வதில்லை. மாணவர்கள் மத்தியிலே ஜாதி மத மோதல்கள் எங்கேயும் இருப்பதில்லை. வெளியிலே உள்ள சக்திகள் தூண்டும் போதுதான் ஜாதி மத மோதல்கள் வருகிறது. டாக்டர் அம்பேத்கர் என்ற பெயரை குறிப்பிடாமல் போஸ்டர் அடித்ததால் இந்த பிரச்சனை வந்தது. ஆனால் இந்த பிரச்சனையை தூண்டியவர்கள் யார் என்பதை இதுவரைக்கும் அடையாளம் காணப்படவே இல்லை என்ற வாதங்களை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுவிலும் வைத்தோம், சண்முகம் கமிஷனர் என்கொயரியிலும் வைத்தோம். தற்போது இந்த விசாரணை நடைபெற்ற 14வது கூடுதல் நீதிமன்றத்திலையும் வைத்தோம். நீதிபதி அவர்கள் எங்களுடைய வாதங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த 41 எதிரிகள் உள்ள விடுதி மாணவர்களில் 22 எதிரிகளை விடுதலை செய்து 19 நபர்கள் மீது ஈதாசா பிரிவு 147 மற்றும் 324 பிரிவின் கீழ் தலா 3 வருடம் தண்டனையும் 5000 ரூபாய் 147 பிரிவிற்கும் 10,000 ரூபாய் 324 பிரிவுக்கும் ஃபைனாகவும் அளித்துள்ளார்கள். நாங்கள் சமர்ப்பித்த மனுவின் அடிப்படையிலே அவர்களுடைய தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.